இது பேர் ப்ரோட்டீன் சாலடு. இல்லை ஹெவி ப்ரோட்டீன் ரிச்சு. இது என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லாமே பச்சையாக தான் போடணும், வேக வைக்க கிடையாது. பயிரெல்லாம் மட்டும் முளை கட்டி போட்டுக்கணும். பயிறுனா கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிறு, இந்த பாருங்கள் முளைக்கட்டின பச்சை பயிறு, இதெல்லாம் முளை கட்டி வச்சுக்கணும். அதை தவிர்த்து ஸ்வீட் கார்ன், கேரட்டு, தக்காளி, கேப்சிகம், வெங்காயம், பன்னீரும் பச்சையாக தான், பன்னீரை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட்டு, தக்காளி, வெங்காயம், ஸ்வீட் கார்ன், பச்சை பயிறு, அப்புறம் கருப்பு கொண்ட கடலை, கேப்சிகம், இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கணும். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு உப்பு போட்டு காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகு சேர்க்கலாம். மிளகு சேர்த்துட்டு இது போட்டிருக்கேன் பாருங்கள், ஃப்ரூட்டில் இது மாதுளம்பழம், கொஞ்சம் லேசாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும். காரத்துக்கு இது மிளகு பொடி, எல்லாமே இப்போ வீட்டிலே அரைச்சி போடுங்க. இது எல்லாமே பச்சையாக தான். முளைக்கட்டினதை போட்டிங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன முளைக்கட்டி உங்களுக்கு எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். வெள்ளை கொண்ட கடலை வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா காலம்புற பிரெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். பன்னீரும் போடுங்க. போட்டு இதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். இல்லை காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதையே சாப்பிட்லாம். ஒரு கப்பு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னாலே போகிறோம். அதே மாதிரி நைட்டுக்கு டின்னருக்காகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். மத்தியானம் லஞ்சுக்கு இதை சாப்பிட்டுட்டு மீதியில் கொஞ்சம் ஒரு கப் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் வயிறு. ஹை ப்ரோட்டீன். இதை நீங்கள் மறக்காமல் சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதை கொடுக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கேரட்லாம் போட்டிருக்கு பாருங்கள், எல்லாமே கேப்சிகம், இது எல்லாமே உடம்புக்கு சத்து, ப்ரோட்டீன் ரிச்சு. இதுதான் ப்ரோட்டீன் சாலடுன்னு பேர். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.